அரை குறையான ஆரோக்கியத்திற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. அரை குறையான தேவ உறவுக்கு உங்களை அழைக்கவில்லை. அரை குறையான குடும்ப அன்பிற்கு உங்களை அழைக்கவில்லை. பரிபூரண அன்பு, பரிபூரண செழிப்பு, பரிபூரண ஆரோக்கியம், ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், ஒரே திருப்தி. ஐயா, இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிசாசின் தந்திரமே உங்களுடைய ஸ்டேட்டஸை உங்களை மறக்க வைப்பதுதான். அல்லது தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த ஸ்டேட்டஸ், அந்த தகுதி, அந்த ஆற்றலை இல்லைங்கிற பொய்யை நம்ப வச்சிருவோம். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை தினந்தோறும் 4 செய்திகளை கேளுங்கள். சமயம் இல்லை என்றால் 2 செய்திகளை கேளுங்க. நீங்க காலையில சமையல் பண்ணும்போதே கேட்கலாம், ரெஸ்ட் ரூம்ல கேட்கலாம். கேள்வினாலே விசுவாசம் வரும். நீங்கள் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டால் உங்க வாழ்க்கையில ஒரு 1/2 டஜன் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவைகள் என்னவென்று சொல்லட்டுமா? முதலாவது, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள். எஸ், உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். இரண்டாவது, நீங்க அலுவலகத்துல வேலை செய்றீங்களா? you will become the CEO, right? மூன்றாவது, நீங்க பிசினஸ் பண்றீங்களா? எலான் மஸ்கை விட பெரிய லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள், ரைட்? நீங்க ஊழியம் செய்கிறீர்களா? பில்லி கிரஹாமை விட அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துவீர்கள். பென்னிஹினை விட மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள், ரைட்? உங்களுக்கு வயசாயிட்டா, 80 வயசா 90 வயசா, உங்கள் வயது திரும்ப காண்டாமிருகத்தை பலத்தை போல அடையும். உங்கள் கால்கள் மான் கால்களை போல அடையும். பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்க ஹோம் மேக்கரா இருக்கிறீர்களா? நீங்கள் இதுவரைக்கும் உங்க வீட்டை எவ்வளவு நீட்டா வைத்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் சமையல் பண்ணுகிறீர்களோ, அவைகள் எல்லாமே சிறப்பாக மாறிவிடும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 பஞ்சு பண்ணார் பாருங்க. you shall know the truth and the truth shall set you free. எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், எல்லா முதுமையில் இருந்தும், எல்லா பலவீனத்தில் இருந்தும், எல்லா அறியாமையில் இருந்தும், இந்த அறிவு, எந்த அறிவு? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு காரிருளை அகற்றி, உங்கள் பயத்தை அகற்றி, அவிசுவாசத்தை அகற்றி, உங்களை ராஜாக்களாக ராணிகளாக வாழ வைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தி பரிபூரண பயணம். 184வது அவருடைய அனந்த ஞானம் பரிபூரண பயணம் என்கிற தலைப்பிலே நாம தியானிக்க போறோம். பாருங்க, எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, தேவனுடைய நோக்கம், விருப்பம் உங்களை குறித்து என்ன தெரியுமா? பரிபூரணமான வாழ்க்கை. நான் திரும்ப சொல்ல, ஒரு கவனிங்க, ஒரு அரைகுறையான ஆசீர்வாதத்திற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. அரைகுறையான ஐஸ்வர்யத்திற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. அரைகுறையான ஆரோக்கியத்திற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. அரைகுறையான தேவ உறவுக்கு உங்களை அழைக்கவில்லை. அரைகுறையான குடும்ப அன்பிற்கு உங்களை அழைக்கவில்லை. பரிபூரண அன்பு, பரிபூரண செழிப்பு, பரிபூரண ஆரோக்கியம், ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், ஒரே திருப்தி. ஐயா, இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கேட்போமா? 2 இடத்துல சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தேன் என்று சொல்லி 2 காரியங்களை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். 2வது, அவைகளை அவர் பூரணமாக செய்து விட்டார். எந்த வசனத்தை சொல்றாரு? யோவான் 10:10 என்ன சொல்றாரு? நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த பரிபூர்ண ஜீவன் எங்கே இழந்தது?
நம்முடைய முதல் பெற்றோர் அங்கே ஏதேன் தோட்டத்தில் தொலைத்து போட்ட அந்த பரிபூரண ஜீவனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பரிபூரண ஜீவனை மீட்டெடுத்து நம்முடைய ஆவி மனுஷன்ல வச்சுட்டாருங்க. இவ்வளவுதாங்க பைபிளை. ஹல்லேலூயா. ஓ thank you master for your goodness. பாருங்கள், நீங்கள் மறுபடி பிறந்த ஆண்டு டீல் எல்லாம் முடிஞ்சிச்சு. You are perfectly perfected according to Colossians 2:10 and also according to Hebrew 10:14. You are perfectly perfected. குறையொன்றுமே உன்னிடத்துல இல்ல, எல்லாமே நிறைவாக இருக்கிறது. ஏன்? அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்ததுன்னா, உன்னை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்க இயேசுவையே உனக்குள்ள ஐஸ்வர்யமா வைத்து விட்டார். இயேசுவை போல அப்பழுக்கற்றவனாக உன்னை மாற்ற இயேசுவையே உனக்குள்ள தகுதியாக வைத்து விட்டார். ரைட்? உன்னுடைய குடும்பத்தினரோடும் உறவினர்களோடு அன்பு செலுத்த இயேசுவையே உனக்குள்ள அன்பாக வச்சுட்டார். நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வளிக்கும்படியாக இயேசுவையே உனக்குள்ள ஞானமாக வைத்து விட்டார். நீ எந்த சிக்கலிலும் மூழ்கி போகாமல் இருக்க இயேசுவையே மீட்பாக உனக்குள்ள வச்சிட்டாரு. நான் பேசுறதுல எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31 இந்த 2 வசனத்தையும் தியானிங்க, மெடிடேட் பண்ணுங்க. வசனத்தை மனப்பாடம் செய்ய முடியாவிட்டாலும் நம்பரை ஞாபகம் வச்சிடுங்க. 1 கொரிந்தியர் 1:24 படி இயேசுவே எனக்கு ஞானம் ஆயிட்டாரு, எனவே எங்க வகுப்புல நான் தான் டாப் ரேங்கர், எனவே எங்க ஆபீஸ்ல நான் தான் வைஸ் மேன். ஏன்? ஐ எம் நாட் ஆபரேட்டிங் இன் ஹியூமன் விஸ்டம், இட் இஸ் டிவைன் விஸ்டம். God, according to his sovereign wisdom, he made his son my wisdom. முட்டாளா இருக்க முடியுமாங்க? 1 கொரிந்தியர் 1:24 போட்டு தியானிங்க. 1 கொரிந்தியர் 1:24 போட்டு தியானிங்க. 31 தியானிங்க. அவர் என்ன செய்யிட்டா தெரியுமா? இயேசுவையே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆக்கிட்டாருப்பா. உன்னுடைய கிரியைகளினாலே நீ 1% கூட நீதிமான் ஆக முடியாது. எழுதி தரவா? நான் நல்லா பரிசுத்தமா இருக்கேன், நான் நல்ல 40 நாள் உபவாசம் பண்றேன், நான் நீதிமான் என்று சொல்லுவாய் என்றால் நீ சிலுவையை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாய். உன்னுடைய ஸ்டேட்டஸ், நீ நீதிமான், இப்பொழுது நீதிமானா தான் இருக்கிறா. அது எப்படி வந்தது என்றால் விசுவாசத்தினாலே வந்தது. You are fully qualified now. You know how? Not out of your obedience, but believing the obedience of our Master Jesus Christ on the Calvary cross. கல்வாரி சிலுவையிலே அவர் கீழ்ப்படிஞ்சார் பாரு. எதை கீழ்ப்படிஞ்சாரு? அவரை எம்டி பண்ணி அவர் மேல இருந்த நீதியை தூக்கி என் மேல வச்சு, என் மேல இருந்த பாவத்தையும் சாபத்தையும் தூக்கி அவர் மேல வைக்க அவர் கீழ்ப்படிந்தார் அல்லவா? அந்த கீழ்ப்படுதலை நீ ஏற்றுக்கொண்டதுனால நீ அப்பழுக்கற்றவன். இதை புரிந்து கொண்டீங்கன்னா சமாதானமாயிருப்பா, குற்ற உணர்வுல போய் சிக்க மாட்டா, விசுவாசமாகிய கப்பல் ஸ்ட்ராங்கா இருக்கும், குதூகலத்தை காத்து கொள்ளுவாய், கொண்டாடுவாய், கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பார். உன்னுடைய பக்தி, உன்னுடைய கீழ்ப்படுதல், உன்னுடைய ஜபத்தை வச்சுட்டு 1% கூட நீ அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சப்ஸ்டிடியூட் பண்ணாதீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? பிசாசு சப்ஸ்டிடியூட் பண்ணுவான். எங்க ஆரம்பிச்சா? ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சுட்டான். ஏம்மா, நீ இந்த மரத்தின் கனியை பூசி, பக்கத்துல ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குங்க, நீ அதை சாப்பிடாதுன்னு சொன்னா ஒருவேளை ஏவாள் சுதாரிச்சிருப்பா. சப்ஸ்டிடியூட் பண்றா, இதை சாப்பிடுனா சாப்பிட்டு. ரைட்? நீங்க என்ன சப்ஸ்டிடியூட் பண்றீங்க சொல்லட்டா? விசுவாசத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நீதியையும் அந்த பரிசுத்தத்தையும் அந்த தகுதியையும் உங்களுடைய கிரியைகளினாலே, உங்களுடைய பிரயாசத்தினாலே நீங்கள் பொசஸ் பண்ண ட்ரை பண்றீங்க பாருங்க, மாட்டிக்கிட்டீங்க. ஆதாம் ஏவாளை போல மாட்டிக்கிட்டீங்க. ஆண்டவரை உங்க கையை பிடிச்சு தடுக்க மாட்டாருங்க. ஐயா, உங்க கையை பிடிச்சு தடுத்தாருன்னா ஏவாள் எழுப்பி வந்துருவோம். ஆண்டவரே, நாங்களும் தெரியாம தானே மரண மரத்தின் கனியை புசிச்சோம், நீர் அப்பொழுது எனக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே, ஏவாள் தொற்றாதன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்ல மாட்டார். எத்தனை பேரு புரியுதுங்க? ஐயா, எழுதி இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்களப்பா, நான் எழுதி இருக்கிறதானே பேசுறேன்.
நீங்க சிலர் கேட்குறீங்க, அங்கிள் இப்படியே எழுதியிருக்க, எப்படி எழுதியிருக்கீங்க? நீ பாவி, அவர் கோபக்கார கடவுள், அவர் தண்டித்து திருத்துகிறவர், அவர் சோதிப்பாரு, அவர் எரிச்சல் உள்ள தேவர், வச்சிக்கன்னு விட்டுறாருப்பா. இதற்கு மாறாக எத்தனை நல்ல வசனம் இருக்குங்க. அந்த நல்வார்த்தை ஒன்றுதான் தவறாதது என்று யோசுவா கண்டுபிடிச்சானங்க. எப்ப நான் அரை நூற்றாண்டு அவரோடு சஞ்சரிக்கிறேன், வனாந்திரத்துல 40 வருஷம், அப்புறம் எங்க இருக்கிறேன், இங்க கானானுக்குள்ள இருக்கிறேன். அரை நூற்றாண்டிலே நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையிலே அவர் தவறு. அப்ப அவர் சொன்ன கெட்ட வார்த்தை இருக்கு, ரைட்? அதுல அவர் தவறுறாரு தவிர நல்வார்த்தையில தவறுறது இல்ல. எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். அவர் எரிச்சல் உள்ள தேவன். இது தீய வசனம். நல்வார்த்தை என்ன? அவர் அன்பாகவே இருக்கிறார். எரிச்சலும் கிடையாது, கோபமும் கிடையாது. அவர் உச்சத்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் கன்னத்தை கடிச்சாலும் அன்புதான் வருங்க, கையை கடிச்சாலும் அன்புதான், காலை கடிச்சாலும் அன்புதான். இதை புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு தகுதியா. இந்த பாடெல்லாம் வந்துச்சுங்க. என்னுடைய தகுதி, என்னுடைய கீழ்ப்படிதல் வரல, ரைட்? இன்னொரு வசனம் சொல்றேன். முதலாவது என்ன பார்த்தோம்? அவர் எரிச்சல் உள்ள தேவன். அதற்கு பதிலாக நீங்க எந்த வசனத்தை எடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போலப்படணும். பலைப்போ சாத்தானே, இப்படியும் எழுதியிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதார் இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. பிசாசு என்ன சொல்றான்? ஜீசஸ், யூ ஆர் சோ ஹங்கிரி. 40 நாள் நீங்க உபவாசம் பண்ணி பசியா இருக்கிறீங்க, நீங்க பேசின அந்த கல்லுகள் அப்பமாயிருன்னு எழுதியிருக்கங்கிறா. சவுக்கடி கொடுத்தாரு பாருங்க. டேய், இப்படியே எழுதியிருக்கிறா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. அப்போ உன் மனசுல நீ பேசு. உன் தேவன் எரிச்சலுள்ள தேவன் எழுதியிருக்கிற எண்ணம் வந்தோடனே சம்மட்டி எடுக்கணும். அந்த சம்மட்டி என்ன சொல்லணும்? டேய், அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் என் தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அல்ல என்று பேசுங்க. அருமையான தேவர்களே, அவர் மேல லவ் வந்துருங்க, அன்பு வந்துடும், நேசம் வந்துடும். ஒருவரும் உன்னையும் உன் தகப்பனாகிய தேவனையும் பிரிக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், தீய வசனம் என்ன சொல்லுது? எதை பார்க்கிறோம்? தீய வசனம் நல்வார்த்தை, தீய வார்த்தை நல்வார்த்தை. அப்படி வச்சுடுமா? அவர் ஆபிரகாமை சோதித்தார். யாக்கோபு என்ன சொல்றாரு? அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர். நான் இதை பிடிச்சுக்கிட்டப்பா. சோதனை இல்லை, வேதனை இல்லை, எவ்வளவுப்பா சோதிப்பாரு. இந்த ஒன்றை யோசிங்க. எனக்கு தினந்தோறும் போன் வருதுங்க, டிவியில நம்ம செய்திகளை கேட்டு, யூடியூப்ல கேட்டு அடுக்குவாங்க. ஐயா, உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசு. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏன்? தீய வசனத்தை பிடிச்சிட்டாங்க. அவர் சோதிக்கிறவரு, வச்சிக்கன்னு விட்டுறாரு. மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே. நான் சொல்றது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ பட்ட கஷ்டம் போதும்பா. நான் சிலர்கிட்ட கேட்பேன், சிஸ்டர் அடிக்கிட்டே போறீங்களே, இவ்வளவு கஷ்டம், கஷ்டப்பட்டது போதுமா, இன்னும் பலன் இருக்கா? ஐயா, கஷ்டப்பட்டது போதும் போதும் ஐயா. ஏம்மா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா அவரு கஷ்டப்பட்டாரு, நான் கிண்டல் பண்ணுவேன். எதுக்குமா அவர் கஷ்டப்பட்டாரு? நீ ஒரு கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டா. எப்படி உன்னை கஷ்டப்படுவார் உடவாரு? எப்படி உன்னை சோதிப்பாரு? எப்படி உன் மேல எரிச்சல் படுவாரு? நீ கேட்டுறல, ஆண்டவர் என் மேல ஏன் எரிச்சல் படுறீங்க? அந்த வேசி கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவா, அவரிடத்துல நீங்க எரிச்சல் படல, நீ கேட்கலாம்ல. அந்த பாஸ்டர்ட்ட கேளு, தேவன் கோபமா இருக்காருன்னா ஏன் அந்த வேசிய அவர் நேசித்தார் கேளு. வேசியை நேசித்தார், தலைப்பு கிடைச்சிட்டு பாருங்க. வேசியை நேசிக்கும் அன்பு உன்னையும் நேசிக்குதுப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் கோபக்கார கடவுள் அல்ல, அன்பு நிறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்கள், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிசாசின் தந்திரமே உங்களுடைய ஸ்டேட்டஸை உங்களை மறக்க வைப்பதுதான். அல்லது தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த ஸ்டேட்டஸ், அந்த தகுதி, அந்த ஆற்றலை இல்லைங்கிற பொய்யை நம்ப வச்சிருவோம். உன்னால ஒண்ணும் முடியாதுப்பா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. மதம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒன்னாலெல்லாம் ஒண்ணும் முடியாதுப்பா, டிஜிஎஸ்ஸால தான் முடியும், பென்னி ஹின்னால தான் முடியும். அப்படிலாம் நீ அற்புதம் செய்ய முடியாது, வச்சுக்க.
யாருங்க? ஐயா, பழிகாரனையும் பகைஞனையும் அடைக்க போட குழந்தைகள் பாலகர் வாயில பலன் உண்டு பண்ணி இருக்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? பச்சிலம் குழந்தைய வச்சு செத்தவங்களை எழுப்ப போறேங்கன்னா வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வருது, நான் பேசல. எஸ், இனிமே அடுத்த டெட் ரைசிங்க்கு குழந்தையை தான் கூட்டு போறேன். நான் ஏற்கனவே கூட்டேன். என்னுடைய கிராண்ட் டாக்டர் அவ பயந்து வரமாட்டேன்ட்டா. சரிங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, போன்ல கூப்பிடுங்க, பிரதர் அடுத்த டெட் ரைசிங் போகும்போது என் பிள்ளைய கூட்டுவாரு. அவனுக்கு என்ன வயசு? 5 வயசு. கூட்டுவா, வசனத்தை நிறைவேற்றி காட்டுவோம். ஐயா, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். பாருங்கள், நீங்கள் பெற்றுள்ள 5 பரிபூரணங்களை சொல்லி முடிக்க போறேன். நீங்கள் பெற்றுள்ள 5 பரிபூரணங்கள். முதலாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவர் எதுக்கு வந்தாரு? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன், அதை உங்களுக்கு பரிபூரணமா கொடுத்துட்டாரு. இப்பொழுது உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. அதை எங்க இழந்தாங்க? ஏதேன் தோட்டத்துல இழந்தாங்க. அப்பழுக்கற்றவர்கள் பரிபூரணமானவர்களாகத்தான் நம்முடைய முதல் பெற்றோர் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு அது தெரியும் பாருங்க. அந்த இழந்து போன பரிபூரணத்தை சிலுவையில மீட்டு கொடுத்துட்டாரா, இல்ல திரும்ப அவர் சிலுவைக்கு போகணுமா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Luke chapter 19 verse 10. Jesus himself says, அவரே சொல்றாங்க, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல முதல் பெற்றோர் இழந்து போன அந்த பரிபூரணத்தை தூக்கி சிரசில வைக்கதான் வந்தேங்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மே என்றால் என்ன? Only for that purpose Jesus manifested himself on the face of this earth 2000 years back. எதற்காகயா இயேசு வந்தாரு? எப்பா, என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த முதல் பெற்றோர் எல்லாவற்றையும் பிசாசிட்ட இழந்தாங்க, அதை மீட்டு கொடுக்க வந்தேன், அதை நான் பரிபூரணமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பரிபூரணம் என்ன செஞ்சது? அவருடைய குடும்பத்துல நம்மை அங்கத்தினர்களாக மாற்றிவிட்டது. யாராக? பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய குடும்பத்துல அங்கத்தினரா இருக்கணும்னா பெர்ஃபெக்டா தானே இருக்கணுங்க. ஐயா, இருக்கிறதை இல்லாதது போல அழைக்கிறவர் தான். இருக்கிறதை இல்லாதது போல காண்பிப்பது பிசாசும் பிசாசுடைய ஏஜென்ட்டுகளும் வேலை. அவர்கள் இதை கங்கணம் கொட்டிக்கொண்டு தலப்பா கட்டிட்டு நிற்கிறாங்க. நீ உருப்படவே மாட்டா, அவர் வேலை உன் மேல கோபமாவே இருக்கிறாரு. இப்படி உங்களுடைய மனசாட்சியை கெடுத்து நடுத்தருவில் நிற்க வச்சிருவாங்க. உன்னுடைய மனசாட்சியை காத்துக்கொள்ள என்னுடைய செய்திகளை கேளு, எல்லாமே இலவசம். ரைட்? எங்க செய்திகளை கேட்டா என்ன செய்வா தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வாய். அவர் கல்லறையை காலி செய்தார், நீ கல்லறை தோட்டத்தையே காலி செய்வாய். ஏன்? மாய மந்திரம் இல்ல. அப்போ உனக்கு அந்த அளவுக்கு ஃபெய்த் வந்துடும். ஏன்? சத்தியத்தை சரியாக போதிக்கிறேன். கிருபை, எல்லாம் கிருபைங்க. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடையவர். எண்ணத்துல நீ ஒரு இச்சையோடு பார்க்கிறாய், அதை அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க முடியாது. கையில ஒரு திருடு பண்றிய, அந்த பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. ஆனால் எதை மட்டும் தான் பார்ப்பார்? உன்னுடைய ஆவி மனுஷனை பெர்ஃபெக்ட் ஆக்கி வைத்திருக்கிறார். அதை பார்த்து அவர் சந்தோஷமா இருக்காருப்பா. இதை அறிஞ்சு கொண்டா பார்த்துருங்க, குற்ற உணர்வே போயிட்டுங்க. அநேக பாவங்கள்லேருந்து வெளியே வந்துட்டு, ஆனாலும் என்னுடைய கீழ்ப்படுதலில் குறைவு இன்னும் இருக்கிறது. 120 வருஷத்துக்கு மேலாக கிருபை நான் வாழ போறேன். அத்தனை கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய மாமிசத்திலையும் என்னுடைய எண்ணத்திலும் அநேக காரியங்களில் நான் கீழ்ப்படிய முடியாது. ஆனாலும் நான் குற்ற உணர்வு அடைய மாட்டேன். ஏனென்றால் ஆவியான தேவன் என்னுடைய ஆவியான மனுஷனை பெர்ஃபெக்டட் ஆக்கி அவரு சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த கனெக்ஷனை கொண்டுட்டார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே என்ன இருந்தது? பாவம் நடிச்சுவரா இருந்தது. ஆனா அவருடைய திட்டமும் அவருடைய ஆசை அவருடைய ஆசீர்வாதம் பெருசா இருந்து பாருங்க. அவருடைய குடும்பத்திலே நம்மை அங்கத்தினராக சேர்த்து விட்டது. ஹல்லேலூயா. இரண்டாவது பரிபூரணம், நீங்க எதை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை அறிய வைத்தது. பாருங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு
நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? உங்களை கரம் பிடிப்பதற்கு முன்பதாகவே தேவன் நீங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பூரணமான திட்டம், அதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளுவீர்கள்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறதுனால ஆவியான தேவன் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தி கொண்டு இருக்கிறார். So that you will be guided by the Spirit of the Lord. தேவனுடைய ஆவியானவர் உங்க நேர் வழியிலே நடத்துவார். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். தேவன் உங்களுக்கு தாளந்துகளை அருளி இருக்கிறார், வரங்களை அருளி இருக்கிறார். ஆமென். நாலேஜ், அறிவு கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்க இதை என்ன செய்வீங்க? பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நான் ஒன்றையும் மறைச்சு வைக்கலப்பா. இயேசுவும் சர்டிஃபை பண்ண முடியும், நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. கிருபை நானும் சர்டிஃபை பண்ணுவேன். எங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த 15 புஸ்தகங்கள், வேற என்ன காரிஷ் பைபிள் காலேஜ், வேற என்ன அமேசிங் கிரேஸ் பைபிள் காலேஜ், இதெல்லாம் நீங்க சேருங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். நீ எப்படி வாழுவீங்க? வேர்ல்டு ஷேக்கராக வாழுவீங்க. வேர்ல்டு ஷேக்கர். யூ ஆர் ஆல்ரெடி எ வேர்ல்டு ஷேக்கர். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கடந்த 10 ஆண்டுகளிலே கிருபையாக ஒரு 10,000 மிரக்கல் நடந்திருக்கு. தொலைபேசியில தான் மேக்சிமம். ஆனால் இந்த அற்புதம் செய்கிற ஆற்றல் ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் எனக்குள்ளதான் இருந்தது. ஆனா அதை பற்றிய அறிவு இல்லை. அது ஒரு சர்வசாதாரணமான மேட்ரு. தலைவலி வைத்தவலியை போக்குறது பேசினா போதும், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தா போதும், அவர்கள் சுகம் அடைந்துடும். இதெல்லாம் எனக்கு தெரியல பாருங்க. ஏன் நமக்கு ஊழியர்கள் சரியா போதிக்கல. அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கு ரொம்ப பரிசுத்தம் வேணும், ரொம்ப பக்தி வேணும், டெய்லி 2 மணி நேரம் தலைகளை நிற்கணும், அவர்களால் தான் அற்புதம் செய்ய முடியுங்கிற பச்சை பொய்யை நம்பி என் வாழ்க்கையிலே 1/4 நூற்றாண்டு வேஸ்டா போச்சுங்க. உங்களுக்கு ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆக போகக்கூடாது என்பதற்காக தான் ஏக்கத்தோட பேசிட்டு இருக்கேன். அது சப்ப மேட்ரு. இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்க. மரித்தோரை எழுப்புவது சப்ப மேட்ரு, கல்லறையை காலி செய்வது சப்ப மேட்ரு. வேற என்ன உங்களுக்கு சொல்லி தரணும்? கேன்சர் கட்டியை மறைய பண்ணுகிறது சப்ப மேட்டர். 50 கோடி ரூபாய் கடன்ல இருந்து வெளியே வருவது சப்ப மேட்டர். நீங்க வர்றது மாத்திரமல்ல, உலகத்துல இந்த கஷ்டத்துல இருக்கிற அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் நீக்குவதற்கு நீ தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய், வல்லமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். கஷ்டப்பட்டுலாம் கஷ்டத்தை நீக்க கூடாதுங்க. ஒரு வார்த்தை சொல்லி கஷ்டப்படாம ஜாலியா பிரச்சனை தீர்த்து வைங்க. நீங்க காலையில ஒரு சகோதரி கூப்பிடுறாங்க, எங்க இருந்து? சேலத்துல இருந்து நினைக்கிறேன், நான் சென்னையில இருக்கிறேன், இல்ல திருநெல்வேலியில. தம்பி கூப்பிடுறான், ஒரு தம்பி, அவன் பேரு மைக்கேல் ராஜ். அங்கிள் உங்ககிட்ட பேசுறேன். என்னையா சொல்லு. எங்க அம்மா 6 நாளா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பாளையங்கோடு ஹை கிரவுண்ட்ல, சங்கரங்கோயில் ஊர். சொல்லு தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அப்பாவும் கிடையாது, கூட பிறந்த யாரும் கிடையாது. சரி சொல்லுமா. இது கீமோதெரப்பிக்கு நரம்பு கிடைக்காம 6 நாள் டிலேயம். அம்மா தலையில கை வைடா, பேசுடா. உன் பேர் என்ன? மைக்கேல் ராஜ். நீ கிறிஸ்டின் தானே? ஆமா, பேசு. இயேசுவின் நாமத்தினால அம்மா சரீரத்துக்குள்ள தேவ வல்லமை கடந்து செல்லுகிறது. பேசுறான். கடைசி கேன்சர் வைரஸோ அழிஞ்சு போ. அப்புறம் வேற என்னடா இருக்குன்னா, முதுகுல ஒரு கேன்சர் கட்டி, கை வயிறு, தலைபோசாத்தானே, இப்பொழுதே மறைஞ்சு போ. தம்பி கையை எடுத்துட்டியா? இப்ப வச்சு பாரு, கட்டி மறைஞ்சு போச்சுன்னு சொன்னங்க. கர்த்தர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். எதுல? எந்த வார்த்தையில? மார்க் 11:23 நிறைவேற்ற அவர் துடித்து கொண்டு இருக்கிறார். அங்கிள் காணோம், கட்டிய காணோம். எப்ப? மார்க் 11:23 இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நாவாலும் நிறைவேற்ற முடியும். அதனாலதான் நம்ம என்ன அறிமுகப்படுத்துகிறோம்? உங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ரைட்? விசுவாசியாகிய உனக்கு இருக்கிற அதிகாரம், விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி யூ ஹேவ் பீன் வெஸ்டட் ஆன் தி டே ஆஃப் யுவர் சால்வேஷன்.
நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். புதுசா ஒன்றும் வர வேண்டியது இல்லைங்க. என்னுடைய சர்ச் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு வருகிற ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எல்லாம் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவர்களே, ஆமென். பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற டைரக்ஷன்ல நீங்க பயணிப்பீர்கள். மூன்றாவது, பரிபூர்ணம் என்ன செஞ்சிட்டுன்னா உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. பலமுறை பார்த்திருக்கிற டீட்டெயில் வேண்டியதில்லை. நான்காவது என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி you all are fully empowered. ரைட்? எதற்காக? அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து இந்த வையகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டி நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே ஒரு தேவன் என்று இந்த வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக, ஐந்தாவதும் கடைசியுமாக, நீங்கள் எந்த பகுதியிலே பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் you are fully qualified and you are fully empowered to always have the divine joy and divine peace. அந்த பரிபூர்ணம் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? யோவான் 10:10 சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றாரே. அவர் சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன செய்து முடிச்சிட்டார்னா, நீங்கள் அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க, நீங்கள் அவருடைய சந்தோஷத்திலே வாழ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, தட் இஸ் த சூப்பர்நேச்சுரல் blessing ஆஃப் த ஜோயே லைஃப். அந்த சால்வேஷன் இருக்கு பாருங்க, அதுல இவைகள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன, பரிபூரணமும் அடங்கி இருக்கிறது. ரைட்? பிரச்சனை ஏன் தேவன் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை, ஏன் என்னால பரிசுத்தமா வாழ முடியல, ஏன் என்னால ஜாய்ஃபுல்லா வாழ முடியல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய சந்தோஷத்தையே உனக்கு கொடுத்துட்டேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. என்னுடைய சந்தோஷம் என்ன செய்யும்? சிறைச்சாலைக்குள்ளேயும் உன்னை சிரிக்க வைக்கும், சீரும் நெருப்புக்குள்ளேயும் உன்னை சிரிக்க வைக்கும், சிங்க கெபிக்குள்ளேயும் உன்னை சிரிக்க வைக்கும். அந்த டிவைன் ஜாயை உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. இவைகள் எல்லாமே எப்பொழுது மேனிஃபெஸ்ட் ஆகும் என்றால் சத்தியத்தை சரியாக அறிஞ்சா போதும். நீங்கள் அதை சத்தியத்தை அறிவது இப்பொழுது எளிதான காரியம் தானே. இந்த செய்தி நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி நடுத்தருவில் அல்லவா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அனுப்புங்க, நான் கிறிஸ்டியனுக்கும் அனுப்புங்க, எல்லாருக்கும் வேலை செய்ய. இந்த வசனம் ஒரு டைனமிக் பவர் உள்ளதுங்க. அதனாலதான் வசனத்தை நான் வாசிக்கிறேன், வசனத்தை நான் பேசுகிறேன். அது தானாகவே வேலை செய்யும். கடவுள் இல்லை என்பவர்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்ன? நீங்கள் முற்றிலுமாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் சொன்னதும் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொன்னதும் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.